ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து 2 பேரை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இவன், இன்னொன்று வந்து நான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஸ்டாகிராமில். இப்போ தான் யூடியூபுக்குள்ளே வரேன். அண்ட் நான் வந்து ஃபேஷன், க்ரூமிங், ஸ்கின் கேர் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இவனை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ஒரு 2 வருஷம் பின்னாடி போனோம். நான் அப்போ தான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமு. எனக்கு க்ளோஸாக ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் கூட கரெக்டாக இருக்காது. 1000 ஃபாலோவர்ஸோட கிடையாது அந்த டைமில். கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 960 ஃபாலோவர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்து. 1000 கிடையாது, ஒரு 960 950 அந்த ரேஞ்செலாம் இருந்து. இப்போ வந்து 60,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இந்த பிராண்ட்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ளோஸாக 1000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. அந்த டைம்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இது ரியலா இல்லை ஃபேக்கா எனக்கு நம்ப முடியல. ஏன்னா இந்த பேஜில் வேற வெரிஃபிகேஷன் டிக் இல்லை. அப்படின்னா அந்த ப்ளூ டிக் இருக்குமே அந்த டிக் இல்லை. அதில் நார்மலாக ஒரு பேஜில் வந்து ஆனால் 30,000 ஃபாலோவர்ஸ் அட்டை இருந்து. ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஆனால் ரொம்ப ஹாப்பி கூட. ஏன்னா நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதே எப்படியாவது பைசா பார்க்கணும், என்ன செஞ்சாவது காசு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கன்னியாகுமரி தமிழ் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எப்படியாவது பைசா பார்க்கணும் அந்த ஒரு இதில் தான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணது. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இது வருது. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி தான் ஃபீலாக இருந்து. ஸோ நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, அப்போது இப்போ வந்து நமக்கு ஒரு கோல்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன பண்ணணும் எப்படி போகணுன்னு எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி எங்களுக்கு தெரியும். அந்த டைமில் வந்து என்ன செஞ்சாவது பைசா சம்பாதிச்சணும், என்ன செஞ்சாவது அந்த ஒரு மைண்ட் மட்டும் தான் இருந்து. கண்டென்ட் கிரியேஷன் தொடங்கின டைமில் ஏதாவது பண்ணி பைசா சம்பாதிச்சணும் அந்த ஒரு தான் இருந்து. ஏன்னா அந்த டைமில் வந்து கேட்ரிங், டோல் இந்த மாதிரி வேலையை போய்ட்டு இருந்தேன். ஸோ எப்படியாவது அடுத்த லெவலுக்கு போகணுன்னு இருந்தேன், ஆனால் என்ன பண்ணான்னு தெரியாது. ஸோ அப்போ தான் யோசிச்சது, சரி கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரொமோஷன் வரும், ப்ரொமோஷன் வச்சு பைசா நிறைய ஏர்ன் பண்ணலாம். அந்த ஒரு மைண்டு தான் ஃபுல்லாகவே. கண்டென்ட் கிரியேஷன் தொடங்கணும், பைசா ஏர்ன் பண்ணணும், இது மட்டும்தான் ஃபுல் கோலாகவே இருந்து அந்த டைமில். ஸோ இவன் அவனை எக்ஸ்போஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இவனே கதையை சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதியா. ஏன்னா இதை கதை கொஞ்சம் தெரிஞ்சாதான் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ முடியும். சரி கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆயாச்சு, இனி என்ன கண்டென்ட் போடலான்னு. சரி ஃபேஷன் வீடியோஸ் போடலான்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. ட்ரெஸ் இருக்கும் அவ்வளோ, அந்த ஃபேஷனுக்கு நான் போடுற அளவுக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளோ கிடையாது. சரி ஓகே ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஃபிட்னஸ் வீடியோ போடலான்னு பார்த்தா உடம்பு இருக்கும், ஆனால் ஒரு ஃபிட்னஸ் கோச் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாலேஜும் இல்லை, அந்த அளவுக்கு உடம்பும் இல்லை. சரி வேற என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரே அட்வான்டேஜ் இருந்தது, இந்த ஒயிட் ஸ்கின்னு எனக்கு இருந்தது. அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான் இருந்து. சரி இதை எப்படியாவது யூஸ் பண்ணுவான் அந்த மாதிரி யோசிச்சேன். ஆனால் ஸ்கின் கேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சன்ஸ்கிரீனு. ஆனால் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கேன், நீ ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து ஸ்கின் கேர் வீடியோ போட தொடங்கியாச்சு. ஸோ அதுலேயும் ஒரு சிக்கல் இருந்து ஸ்கின் கேர் வீடியோ போடலான்னு ஆயாச்சு. ஆனால் என்கிட்ட இருந்தது ஃபேஸ் வாஷும் ஒரு சன்ஸ்கிரீனு மட்டும். இங்கே யூடியூப்பில் அடித்து பார்த்தா டோனரு, மாய்ஸ்சரைசரு, ஃபேஸ் வாஷு, சன்ஸ்கிரீனு, லிப் பாமு என்னெல்லாமோ அங்கே போயிட்டே இருக்குது. ஏன்னா கையில் இருந்தது ஒரு ஃபேஸ் வாஷு, ஒரு சன்ஸ்கிரீன், இது மட்டும். சரி இப்போ ப்ராடக்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா, சரி அப்போ தான் ஒரு ஐடியா வந்து, என் அண்ணன் ஸ்கின் கேர்லாம் பண்ணுவான். சரி அவன்கிட்ட போய் ஒரு சிரம் கேட்போம், ஒரு ஃபேஸ் சிரம் கேட்போம். அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போய் கேட்டால் அவன்கிட்ட ஃபேஸ் சிரம் இருந்து, ஆனால் அவனு அந்த பாட்டில் தீர்ந்துருக்கு, வெறும் எம்டி பாட்டில் மட்டும் தான் இருந்து. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லை 2 பேரை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு. இப்போ நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். சரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆயாச்சு. ஆனால் வந்து சிரம் பாட்டில் மட்டும் தான் இருக்குது, உள்ள ஒரு சொட்டு கூட இல்லை. சரி அப்போ தான் ஒரு ஐடியா வந்து, சிரமும் தண்ணி மாதிரி தான் இருக்குது, தண்ணியும் சிரம் மாதிரி தான் இருக்குது, ரெண்டும் ஒரே கலரில் தான் இருக்குது. அப்படி பார்த்து பின்ன தண்ணியை எடுத்து உள்ளே வீத்துனேன். பின்ன அதுலேயும் ஒரு குழப்பம் இருந்து, தண்ணி வந்து சிரம் வந்து நம்ம இப்படி வச்சான்னா இதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்போ ஸ்கில் எல்லாம் போட்டால் தண்ணியை வச்சு அங்கே ஒளிவு போயிட்டே இருக்கான். அப்படியெல்லாம் தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் எடிட்டிங்கில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கவர் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு சிரம் வாங்க முடியாதுன்னு இல்லை, ஒரு புதுசாட்டொன்று வாங்க முடியாதுன்னு இல்லை. காலையில் ஒரு கேட்ரிங், ஈவினிங் ஒரு கேட்ரிங் போனால் 300 600 கிட்ட ஒரு சிரம் வந்து 500 சம்திங் தான் இருக்கும், ஒன்று வாங்கலாம். ஆனால் என்னன்னா வாங்கினாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் சரி ஓகே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, ஸ்டார்டிங் தானே தொடங்கினா தானே, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டது. ஸோ இதை நீங்கள் 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று வந்து இவன் ஏமாற்றிருக்கான், இவனுக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் வந்து ஏமாற்றிருக்கான், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், அப்படியும் எடுக்கலாம். இன்னொன்று வந்து சரி அவன்கிட்ட எதுவும் இல்லைனாலும் அவன் ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஏதாவது ஒன்று பண்ணி தொடங்கியிருக்கான், அப்படியே நீங்கள் எடுக்கிறான். ஸோ அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுங்க. கமெண்டில் கழுவி வீத்தினாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுங்க. ஸோ இனி இவனை பேரை வந்து நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, இந்த பாட்டிலில் பார்த்தாலே உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அது நான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன். ஸோ ஆப்வியஸாக அந்த டைம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்து. ஏன்னா க்ளோஸாக வந்து
1000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது, ஒரு 960 ஃபாலோவர்ஸ் தான் இருந்து. ஆனால் அந்த 960 ஃபாலோவர்ஸ் இருந்த டைம் அந்த ஒரு வீடியோக்கு எனக்கு 1000 ருபீஸ் தந்தனும். ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்து. ஆனால் வந்து அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் மட்டும்தான் என்னோடது. ஆனால் மொத்தமும் பேக்கில் பேசுனது அந்த பிராண்ட் தான். அந்த மொத்த ஸ்கிரிப்டும் பிராண்டோடது தான். ஸோ இந்த பாயிண்ட்டுங்க ஏன் மெயின்னா, இது நான் மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்டை வச்சு வீடியோ போடுற எல்லாருக்குமே அந்த வீடியோவில் பேசுகிறது வந்து பிராண்டு தான். அது அவங்க பேசுகிறது இல்லை, வாய்ஸ் மட்டும்தான் அவங்களோடது. பேக்ரவுண்டில் பேசுறது மொத்த ஸ்கிரிப்ட்டுமே பிராண்டோடது தான். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ண நான் நிறைய கிரியேட்டர்ஸில் பேசியிருக்கேன். அவங்க யாருமே இதை யூஸ் பண்ண மாட்டேனும் எனக்கு. ஏன்னா நான் அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன், அவங்கள்ட்ட ஓப்பனாகவே கேட்டிருக்கேன், யாருமே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண மாட்டேனும். ஸோ யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி, இந்தியாஸ் நம்பர் 1 ஃபேஸ் வாஷ்ன்னு நிறைய வீடியோஸ் இருக்கும். யூடியூப்லேயும் இருக்குது இந்தியாஸ் நம்பர் 1 ஃபேஸ் வாஷ்ன்னு ஒரு 8 நிமிஷம் வீடியோ, லென்த் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் அடிச்சு சொல்லுதேன், 100% அடிச்சு சொல்லுதேன், யாருமே அந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ண மாட்டேனோம், யாருமே யூஸ் பண்ண மாட்டேனோம். ஸோ நான் என்னையும் சேர்த்து தான் எங்கே சொல்லுதேன், நானுமே அந்த வீடியோ போடும்போது நான் 3 வீக்ஸாக நான் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கே நான் 3 வாரமாக யூஸ் பண்ணேன்? அன்னைக்கு அந்த வீடியோ காலையில் ஷூட் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணது, அது அந்த வீடியோக்குன்னு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டினது, அவ்வளோதான் நான் மொத்தத்தில் யூஸ் பண்ணது அந்த ஃபேஸ் வாஷு. ஸோ இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னுமே கிரியேட்டர்ஸ் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ஃபேஸ் வாஷை இன்னுமே நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்குன்னு தான் போடுதேன். இப்போ நீங்கள் நார்மலாக ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்தியாஸ் நம்பர் 1 ஃபேஸ் வாஷ் என் கையில் இருக்குது, இல்லை நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது நல்லா இருக்குன்னு இந்த ஃபேஸ் வாஷை காட்டினாலோ, இப்போ வந்து காட்டாமல் வேற போடுறாங்க. ஃபேஸ் வாஷே வந்து காட்ட மாட்டாங்க, ஒரு டேப்பெல்லாம் சுற்றி அப்படியெல்லாம் போடுறாங்க. எப்படி இதை கண்டாலே நீங்கள் ஆல்ரெடி ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பீங்க, மீண்டும் ஒரு ஸ்வைப்பு, அவ்வளோதான். அவ்வளோ பண்ணால் போதும். சரி, ஓகே. இப்போது இதை ப்ரொமோட் பண்ணதவங்களே யாருமே யூஸ் பண்ண மாட்டேனோ, என்னைய ஜாத்தன்னு சொல்லுதேன், இதை ப்ரொமோட் பண்ணதவங்களே யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்னு எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 2 டைம் வீடியோஸ்க்கே யூஸ் பண்ணேன். அடுத்து வந்து ஒரு டைம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரி எந்த மாதிரி இருக்குது அப்படி ஒரு வீடியோ போடலான்னு யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வர என்னோட ரிவ்யூவையே நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஒரு எரிச்சல் மாதிரி இருந்து, ஒரு நல்ல ஒரு எரியிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. ஆனால் சில பேர் இதை கூலிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்படின்னு தெரியல, எனக்கு வந்து எரிச்சல் மாதிரி தான் இருந்து. ஸோ இப்போ என்னோட வீடியோவை இப்போ 2 சைடு எடுத்து போடலாம். இன்ஸ்டாவில் நான் பேசியிருக்கேன், இந்த சைடு எப்படி பேசியிருப்பேன்னு தெரியுமா? இந்த ஃபேஸ் வாஷ் ஃபேஸில் போட்டாலே நல்ல ஒரு கூலிங் இருக்குது, நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசி வச்சுருக்கேன். இப்போது இந்த சைடு வந்து பார்த்தா எரிச்சலாக இருக்குது இப்படி சொல்றேன். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு என்ன வச்சே போடலான்னு தோணுது. ஸோ அதுவும் இல்லாத ஏன் எனக்கு எரிச்சலாக ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒரு ஜென்டலாக இருக்கும், அது வந்து நல்லதா கெட்டதா அதெல்லாம் இப்போது கரெக்டாக சொல்லணும்னா அது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அவ்வளோ கெமிக்கல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 3 வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஜென்டலாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் அந்த இரிட்டேஷன் ஃபீலை நல்லாவே தெரியும். அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுமே இந்த ஃபேஸ் வாஷை ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணி ஒரு 1 மந்த் மேலே யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் ஃபினிஷ் ஆகுது வரை யூஸ் பண்ணான். அவன் யூஸ் பண்ணி அவனுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸு, அடுத்து வந்து ஸ்கின்னு நல்ல ட்ரைனஸ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வர தொடங்குச்சு அவனுக்கு. அந்த மாதிரிலாம் ஒருவேளை அவன் ஸ்கின் டைப்புக்கு அப்படி ஆச்சா எனக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் அவனுக்கு ஆக தொடங்குச்சு. வேணா அவனே அடுத்த வீடியோ வேணா கூட சொல்லுங்க, அவனே கிட்ட இருத்தி உனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் கூட்டின்னு வந்து பேச வச்சுதேன். ஸோ நான் 1 நாள் 2 நாள் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அதுலேயே தெரிஞ்சு, சரி ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது, இது இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு, இருந்தாலும் சரி யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு. ஆனால் இதை வந்து நீங்கள் இப்போ வீடியோ பார்க்க தான் யாராவது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய மாதமாக. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி இருக்குது, அதில் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த 150 ருபீஸு கிடச்சதுன்னு இதை வாங்குறது பதிலாக ஒரு 250 300 அந்த ரேஞ்சுக்கு போனாலே கொஞ்சம் பெட்டராக உள்ள ஃபேஸ் வாஷ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரியேட்டர்ஸ் ஏன் இதை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுதேன், கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம், நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இனி ப்ரொமோஷனே பண்ண வேண்டாம்னு மொத்தமாக ஸ்டாப் பண்ணேன். ஃபேஷன் பிராண்ட்ஸ் பண்ணுவேன், ஸ்கின் கேரு, பாடி கேரு, அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு நீ நம்ம தப்பான எதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணேன். அந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணாங்க, மணி ஆஃபர் பண்ணாங்க நிறைய, ஆனால் மொத்தமாகவே அதை ஸ்டாப் பண்ணேன். ஸோ ப்ரொமோஷனோடையும் மொத்தமாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஈவன் எனக்கு அந்த டைம் எல்லாம் மில்லியன்ஸ் வியூஸ் இருந்து, நிறைய வீடியோஸ் எல்லாம் மில்லியன்ஸ் வியூஸ் போயிட்டே இருக்கும்.
நிறைய பிராண்ட்ஸும் அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் போடுங்க அப்படி இப்படின்லாம் நிறைய பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. நான் வேண்டாம், சரி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, இன்னி அவங்க ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறது அந்த ஒரு இதில் கரெக்டாக இருந்தேன். எல்லாருமே நல்ல வியூஸும் போயிட்டு நல்ல லைக்ஸும் போயிட்டு எல்லாமே சூப்பராக தான் இருந்து. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு வியூஸ் எல்லாம் போகும், யாருமே லைக்கும் பண்ண மாட்டாங்க, யாருமே கமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. நல்ல என்கேஜ் அப்படியே குறைஞ்சு வந்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து வியூஸே போகாது. எனக்கு இப்போ 60K ஃபாலோவர்ஸ் இருந்தேன்னா வியூஸ் போகிறது வந்து ஒரு ஒரு 10,000 20,000 ஒரு 30,000 எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வரும். அந்த மாதிரி ஆச்சு. அதுலேயும் லைக்ஸ் எல்லாம் வர்றது ஒரு 200 300 அந்த மாதிரி வந்துட்டு இருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ என்ன சொல்லியது, நம்ம ப்ரொமோஷன் வேண்டாம் மொத்தம் சரி இதே போவோம். கொஞ்சம் வியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணோம். நம்ம அப்படியே ஒரு சூப்பராக போயிட்டு இருந்து. அடுத்து பார்த்தா யாருமே ஒரு சப்போர்ட்டும் இல்லை, திடீர்னு எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் ஸ்டோரி எல்லாம் போட்டால் இப்போ வந்து ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க, 15,000 பேர் பார்ப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து 25,000 வரை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ரீலோட லைக் வந்து 200 300 இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு உடஞ்சு போகும் மொத்தமாக. அந்த மாதிரி தான் இருக்கேன் அந்த ஸ்டேஜ் வந்து. ஸோ இப்போ நான் இதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு லைக்ஸு ஷேர்ஸு இதெல்லாம் வியூஸ் எல்லாம் நிறைய இருந்தால் தான் ஒரு ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஏர்னிங்ஸும் இருக்கும். இல்லாமல் இப்போ நிறைய நான் பாட்காஸ்ட் 1-2 பார்த்தேன். நிறைய பேர் வந்து சொல்லுவேன், நான் எனக்கு காசே இல்லைனாலும் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. காசே இல்லாமல் ₹1 கிட்டாதுன்னா ஒருத்தர் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னா ₹1 கிட்டாது, அவன் ஆனால் வீடியோ போட்டுட்டு இருக்கான். அப்போது என்ன என்ன குவாலிட்டியில் அவன் பண்ணுவான், இல்லை எந்த மாதிரி பண்ணுவான், அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதில் கிட்டல. அவன் அதில் வீடியோ போடுதான்னா எப்படி போடுவான், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஈவன் கொஞ்ச நாள் கழிஞ்சு நமக்கு செலவுக்கு பைசா தேவைப்படும், அடுத்து மேரேஜ் பண்ணணும், அடுத்து வந்து வீடு கட்டணும், ஏகப்பட்ட எல்லாத்துக்குமே காசு தான் தேவைப்படுது. அதுக்கு தான் அவன் டைமை போட்டுதான். அது கிரியேட்டராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, காசே கிட்டாதுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதில் எப்படி ஒருத்த வந்து வீடியோஸ் மட்டும் சும்மா போட்டுருப்பான். ₹1 கிட்டாது, நீ வேணா சும்மா வீடியோ போட்டுட்டே இரு அப்படின்னு போட்டால் அவனோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஒரு வீடியோ எடுக்கணும்னா 1 hour 2 hour ஆகும், சம்டைம்ஸ் 3 hour மேலே ஆகும். அடுத்து வந்து அதை எடிட் பண்ணணும், 2 hour 3 hour வந்து எடிட் பண்ணணும், அடுத்து வந்து போஸ்ட் போடணும், இவ்வளோ வேலை இருக்குது. அப்போது ₹1 கிட்டாது எதுவுமே இருக்காதுன்னு சொன்னால் யார் போடுவணும்? நான் நிறைய பாட்காஸ்ட்டில் பார்க்கும்போது கூட நிறைய பேர் சொல்லுவேன், ₹1 எனக்கு கிட்டாதுன்னா கூட நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுது, இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் லைக்ஸ் வராது, கமெண்ட்ஸ் வராது, அப்படியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து போக போக அதுவே பழகும். நானும் ஃபுல்லாக ப்ரொமோஷனில் ஒரு 6 மாதமாக ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தேன். அடுத்து எனக்கு வேறு வழி தெரியல, என்ன வீடியோஸ் போட்டாலும் கமெண்ட்ஸ் ஒழுங்காக வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2-3 ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஹேர் கேர், ஒரு ஸ்கின் கேர், அந்த மாதிரி. அதுலேயும் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த பாயிண்ட் எல்லாம் நான் போட மாட்டேன் அப்படிலாம் நிறைய சொல்லுவேன். பின்ன பெய்ட் பார்ட்னர்ஷிப் லேபிள் நான் போடுவேன். ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸு கிரியேட்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பெய்ட் பார்ட்னர்ஷிப்பு, அடுத்து வந்து ஹேஷ்டேகில் ஆடுன்னு போடுறது, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் இப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் ஓகேன்னா ஓகே, அப்படியே அடுத்து பண்ணுறது தான். அப்படி இப்போ ஒரு 2-3 வீடியோஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போவும் வியூஸ் எல்லாம் ட்ராப்பாக தான் இருக்குது, அப்படியே போகுது. ஸோ இந்த வீடியோஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் பயோவில் கொடுக்குறேன், பேஜை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் கமெண்ட் எல்லாம் போடுங்க. ஸோ அதிலே வந்து எல்லா வீடியோஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ கூட இடையில ஒரு கொலாஜன் பவுட்ரு ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து, அது பிராண்ட் பேர் சொல்லக்கூடாது, கொலாஜன் பவுடர்னு ஏதோ ஒரு பவுட்ரு, அது ஸ்கின் பிரைட்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நான் அதை அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டேன். நல்ல அமௌண்ட் பே பண்ணுதாங்கன்னு சொன்னாங்க, நான் அப்படியே வேண்டான்னு சொன்னேன். ஸோ மேபி இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் கிரியேட்டர்ஸ் ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. நான் கூட 6 மாதம் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் அடுத்த ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனாலும் நான் வந்து பெய்ட் பார்ட்னர்ஷிப் லேபிள் இல்லைனா ஹேஷ்டேக் ஆடு எல்லாமே போட்டு தான், மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லேயுமே எனக்கு பெய்ட் பார்ட்னர்ஷிப் லேபிள் போட்டிருப்பேன் இதுவரை உள்ளது எல்லாமே, அப்படி தான் பண்ணுவேன். ஸோ மேபி இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் இதுலேருந்து நீங்கள் என்ன ஒன்று தெரிஞ்சிருக்கணும்னா, என்ன வீடியோஸ் போட்டாலும், நான் வீடியோ போட்டாலும் சரி, வேறையும் யார் வீடியோ போட்டாலும் சரி, ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். அது நீங்கள் தான் கொஞ்சம் அவேராக இருக்கணும். நம்ம எது வாங்கணும் எது வாங்குறது அப்படியெல்லாம் பார்த்து கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, 250K 200K அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனால் போடுறது ஃபுல்லாகவே ப்ரொமோஷன் வீடியோவாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே பெய்ட் பார்ட்னர்ஷிப் லேபிளோ அது ஹேஷ்டேக்ஸில் ஆடுன்னு கூட எதுவுமே ஒன்றுமே போட மாட்டாங்க. ஆனால் போடுறது எல்லாமே ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்கும். அவங்க பேஜை கூட பார்த்தா தெரியும், 1 மாதம் ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கும், அடுத்த ஒரு 2-3 வாரம் தாண்டி அடுத்த ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கும், 2-3 வாரம் தாண்டி அடுத்த ஒரு லிப் பாம் இருக்கும்.
எல்லாமே அந்த பிராண்டு கொடுக்கறது தான் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு. ஆனால் வந்து அது தெரியாத மாதிரியே நம்மளாட்டே சொந்தமாக போடுற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அப்படியே போட்டு ஒரு செல் பண்ணி விடுறது. ஸோ வார வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். அது யார் சொன்னாலும் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. நம்ம தான் கொஞ்சம் அவேராக இருக்கணும். இப்போ யூடியூப் எல்லாம் பார்த்தா கூட முன்னாடி எல்லாம் யூடியூப் பார்த்து ஒரு ரிவ்யூ பார்த்து வாங்கலாம். இப்போ யூடியூப் பார்த்தா கூட அதுலேயே அந்த பிராண்ட் தான் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட்டு. அதை பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. இப்போது சின்ன கிரியேட்டர்ஸ் நல்ல ஒரு சின்ன கிரியேட்டர்ஸாக இருந்தால் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்க. அல்லாமல் பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நிறைய 1-2 பேர் இருக்காங்க நல்ல உண்மையாக போடுவாங்க. அல்லாமல் எல்லாமே வந்து ப்ரொமோஷனாக தான் இருக்கும். அவங்க அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. ஈவன் நம்ம பிராண்ட்ஸை பார்த்தா கூட இந்த பிராண்டில் இது வாங்கலாமா இல்லை இந்த பிராண்டில் இது வாங்கலாமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இதில் கொஞ்சம் இது கொள்ளான்னு சொல்லலாம் நிறைய கிரியேட்டர்ஸ், இது கொள்ளான்னு சொல்லலாம்னு. ஆனால் பார்த்தா அந்த ரெண்டு பிராண்டுமே ஒரு பிராண்டு தான். மேலே ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு கீழே 2 சப் பிராண்டு மாதிரி வச்சு அது அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே பிஸ்னஸ் அந்த ரீதியாக தான் போயிட்டுருக்குங்க. ஸோ சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலில் மொத்தம் 114 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதியா. உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்கேன். போன வீடியோ ஒன்று போட்டேன், 6 வியூஸ் தான் வந்து. சபாஸ், சரி 6 வியூஸாவது வந்தது. இந்த வீடியோக்கு ஒரு 7 வியூஸாவது கொண்டாருங்க. ஸோ இப்போது வியூஸை பற்றி உள்ள கவலையெல்லாம் மொத்தத்தில் மறந்து போயாச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங் ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருந்து இப்போது வியூஸு அதெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. ஏதோ ஒரு வீடியோ போடுறது. இப்போ இந்த வீடியோ போட்டாலும் சரி ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு வந்து பார்த்தா ஏதோ ஒன்று பேசியிருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், வீடியோ இப்படியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டிங்கே இருக்குமே, அந்த மாதிரி ஒரு இதில் அப்படியே போடுறது. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் எல்லாம் போட்டால் போதும். ஸோ பிடிச்சிருந்தா ஆனால் மறக்காமல் லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. சரி, ஓகே, பாய்.